வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போர்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பிசிபி வைஸ் ஒன்று தான், பிசிபி தான் ஆல்ட்ரு பண்ணல, நம்மகிட்ட இருக்கிற பிசிபி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 மாற்றிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகிற அதாவது சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 024 ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 அதில் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் 2 போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 024 ஒர்க் ஆகிற மாதிரி எங்கள் டிசைன் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க, 80 ப்ளஸ் ஆர் மைனஸில் எனக்கு ஒர்க் ஆகணும், அது மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. போட்டு வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 80 வாட்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற டிரான்சிஸ்டர்லாம் இது கெப்பாசிட்டர்லாம் கம்பல்சரி மாற்ற வேண்டியது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 எஃப் 63 வாட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து 80 வாட்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து 100 எஃப் 100 வாட்ஸாக போடணும். வாட்ஸு பாருங்க, 100 எஃப் 63 வாட்ஸு வோல்டு, ஓகேங்களா. இது வந்து 100க்கு 100 போடணும், அப்போ தான் அந்த கெப்பாசிட்டர் தாங்கலாம் வெடிச்சிருது. அதை எடுத்து வச்சுருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. சில ஆல்டர்னேட்டெல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். இதில் இந்த ட்ராக் எதுங்க கட் பண்ணல, இந்த இடத்துல ட்ராக் கட் பண்ணல அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற டிரான்சிஸ்டர்லேயே எல்லாத்தையும் வேலையை முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், எப்பவுமே சிங்கிள் சப்பில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட்டில் கெப்பாசிட்டர் போட்டாகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பேட் போட்டாகணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்க பாருங்கள். இது வந்து ஸ்பீக்கர் பேடு, இது வந்து கெப்பாசிட்டரு. இதில் வந்து சிங்கிள் டிரான்சிஸ்டர் தான் வரும், டபுள் டிரான்சிஸ்டர் வராது சிங்கிள் சப்ளுக்கு. அதனால் சிங்கிள் டிரான்சிஸ்டர் போட்டு வச்சுட்டோம். இந்த மைனஸில் இது 20 ஓம்ஸு இந்த பிஎப்பி எல்லாம் தேவைன்னா போட்டுக்கலாம், என்ன விட்டுடலாம். நான் போடலை, விட்டுட்டேன். போட்டு செக் பண்ணியாச்சு, 2 ஸ்பீக்கர் வச்சு செக் பண்ணியாச்சு, நல்லா ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகும்போது மைனஸ் கட் பண்ணிடணும். மைனஸ் கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஜம்பர் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஜம்பர் மைனஸ் வோல்ட்டுக்கு ஜம்பர் அடிச்சதுனால மைனஸ் வோல்ட் மட்டும் ஒர்க், மைனஸ் வோல்ட் வந்து இங்கே மாறிடும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் சின்ன ஜம்பர் அடிச்சிருக்கேன். இது வந்து கிரவுண்டுக்கு மைனஸ் சேர்த்து அடிச்சுங்கிறதுனால ரெண்டுமே கிரவுண்டாக ஒர்க் ஆகும். இது ஒன்று மட்டும் ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆகும். ஆனால் ஆடியோ செக் பண்ணும்போது ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர்லாம் பெருசாக அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஒர்க் ஆகுது, ஒன்று பிரச்சனை நல்லா தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டோம், அதிகமாக ஹீட்டும் ஆகாது. ஒரு கஸ்டமருக்காக கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு டிசைன் பண்ணணும். இது இன்னும் அப்டேட் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் கொஞ்சம் ட்ராக்கில் கட் பண்ண வேண்டியது வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 52001943 வந்து எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் சில ஆல்டர்னெலாம் பண்ண வேண்டியது இருந்தது. நம்ம ஏற்கனவே நம்ம டாட் பிசிபிலாம் பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ் ஆனதுனால தான் இதுவும் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லா சர்க்கிட்டும் ஒன்று தான். இந்த ஒரு இடத்துல மட்டும் 1943 போகிறதுக்கு கொஞ்சம் ட்ராக்கரை மாற்ற வேண்டியது வந்தது. அதனால் ட்ராக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மாற்றிருக்கும் பாருங்கள். இந்த ஒயிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5200 யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். இப்போ இந்த இடத்துல மாற்றி போட்டிருக்கோம். அதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் ட்ராக் போகணும். அது ரெண்டுமே 5200 வரும்போது இங்கேருந்து வர வாட்ஸ் மைனஸ் வோல்ட் வச்சு இது வந்து ஒர்க் ஆகும். அப்போ நம்ம இங்கே மாற்ற வேண்டியது மாற்றும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து சென்டருக்கு வந்து ஒரு மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும். அதேமாதிரி பேஸுக்கு இந்த இடத்துல லைன் கொடுக்கணும். அது ஒன்று மட்டும் மாறும். அது இப்போ இதை மாற்றி செக் பண்ணிட்டோம், ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல 3 டாட் கட் பண்ணணும், இங்கே ஒன்று கட் பண்ணணும், இந்த இடத்துல கட் பண்ணணும், ஸ்பீக்கர் அவுட்லேருந்து வரதை ஒன்று கட் பண்ணணும். இதை கட் பண்ணிவிட்டு ட்ராக் மாற்றிடுச்சா இது வந்து 1943 போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஜம்பர் அடிக்கணும். இந்த அவுட்புட்டுக்கும் இது அவுட்புட் டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல வந்து ஒரு இதுக்கு ஒரு ஜம்பர் அடிக்கணும். பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நமக்கு மைனஸ் போட்டோம், அதனால் இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் ஒரு ஜம்பர் அடித்தா இது வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து 2 சேனலு,
இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஜம்பர் அடிச்சிருக்கேன். ஸ்பீக்கர் அவுட்டுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கேன். இது மாதிரி ஜம்பர் அடித்தா ஒர்க் ஆகும். இது வந்து செக் பண்ணி வச்சு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது போர்டு சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி போர்டு வேணும்னா சொல்லுங்கள். கொஞ்சம் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம 4392 யூஸ் பண்ணுறது இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ, இது வந்து ரீசர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாருங்கள், ஏற்கனவே நம்ம வந்து இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம். அந்த பழைய மாடல் வச்சு செக் பண்ணிட்டோம். அது சக்ஸஸ் ஆன் பண்ணிட்டு தான் இப்போ மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நாமளே டிசைன் பண்ணி பார்த்த ஒரு டிசைனு. அது யூஸ் ஓகே அப்படின்ற பட்சத்தில் தான் இப்போ அடுத்தது இப்போ ரெடி பண்ணணும். இது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து செக் பண்ணிவிட்டு இப்போயும் கரண்ட்டில் ரன்னில் தான் இருக்குது. பாட்டு கேட்குறதுலாம் கேட்டிருக்கோம். பாருங்கள், இங்கே இதெல்லாம் சில ஆல்ட்ரமெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு கெப்பாசிட்டர் போட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம். இது ஒரு ஆல்ட்ரு. இந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்தோம். இதில் எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ராக் கட் பண்ணணும். இதில் வந்து அப்படி கட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல வந்து இந்த ஃபீட் நம்ம பேஸ் கலெக்ஷனுக்கு வர ஒரு கெப்பாசிட்டர் வரும். அதுக்காக அப்படியே விட்டுட்டோம். அதனால் பக்கத்தில் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகக்கூடிய 024 ஒர்க் ஆகக்கூடிய சிங்கிள் சப்பில் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 19435200. நம்ம ஏற்கனவே 5200 தான் யூஸ் பண்ணுவோம். இது 19435200 யூஸ் பண்ணுறதுக்கான போர்டு இது. இதில் பார்த்திங்கன்னா இது 2 சேனல் போர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து புதுசாக கொடுத்துருக்கோம். இது மாதிரி போர்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஆல்டர் பண்ணி தரேன். நிறைய பேர் கேட்டாங்க 19435200 வேணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 50 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம், 50 வாட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். சரி, வாட்டுன்ற ஓல்டு 024லேருந்து 050 அவுட்புட் வந்து 050 வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு 19435200 யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே 5200 யூஸ் பண்ணுறவங்க நம்ம வழக்கமாக இருக்கிற போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு சிங்கிள் சப்பில் யூஸ் பண்ணணும்னா, அதாவது 4 ohms மேக்னெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 024 யூஸ் பண்ணும்போது 24024 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 ohms ஸ்பீக்கர் கொடுக்கணும். அதே 30030 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8 ohms ஸ்பீக்கர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா 8 ohms தான். நம்மளுக்கு என்ன பண்ணுறது, கொடுக்குறது 30 ட்ரான்ஸ்ஃபர் இன்புட் கொடுத்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ஆகும். அது ஒரு கம்ப்ளீட்டான ஓவராக ஹீட் ஆகுதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 24024 யூஸ் பண்ணும்போது 4 ohmஸில் ஒர்க் ஆகும். அதே 30 போயிட்டிங்கன்னா 3030 அது மாதிரி போயிட்டிங்கன்னா கம்பல்சரி 8 ohms ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ரிசல்ட் நல்லாயிருக்கும், ஹீட் ஏறாது. பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓம்ஸ் ஸ்பீக்கரை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுக்கு 2020க்கும் 24024க்கும் 4 ohms போட்டுக்கிறாங்க, 3030க்கும் 4 ohms போட்டுக்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணும்போது 8 ohms கொடுத்து செக் பண்ணோன்னா எந்த ஹீட்டும் ஆகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து 4 ohms கொடுத்து ஹீட் பண்ணி ஆனால் ஓவராக ஹீட் ஆகுது, கொதிக்குது, அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 24024 யூஸ் பண்ணும்போது 4 ohms யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது. அதே 28 வரைக்கும் போனீங்கன்னா கூட 28 அது ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 28028 போட்டுக்கலாம். அது வந்து அப்புறம் 28028 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஷ் பார்த்திங்கன்னா 40040 வரும். 40040 ஒர்க் ஆகும். 40040 வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 8 ohms ஸ்பீக்கரை யூஸ் பண்ணணும். இல்லை 4 ohms ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணால் 4 ohmஸை வந்து ரெண்டும் பேரல் சீரிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 8 ohmஸாக மாறிடும். 8 ohms யூஸ் பண்ணும்போது எந்த ரிசல்ட் எதுவும் ஆகிறதில்ல, ஹீட் ஆகிறதில்ல, நல்லாயிருக்கும். அதுதான் ட்ரிக்ஸு. நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MS ரேடியோ யூடியூப் சேனல் பண்ணாங்கன்னா மீண்டும் ஒரு அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.